guys, நான் தான் உங்கள் SRF ஸ்வின். வெல்கம் SRF. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம வீட்டாண்ட தான் இருக்கோம். இதுதான் நம்ம ஃப்ரெண்டு திவாகர். மூஞ்ச காட்டுப்பா. இதுதான் நம்ம ஃப்ரெண்டு திவாகர். நம்மளை வந்துட்டு ஊரில் ட்ராப் பண்ண போயிட்டுருக்காரு. ஒரு நிமிஷம் சார் உட்காந்துக்கிறேன். ஆமாம் போகலாம் ரைட். எப்பவுமே நம்ம தான் ஓட்டுவோம். இப்போ வந்துட்டு நம்ம பில்லியனரே நம்ம திவாகர் ப்ரோ தான் டிரைவரு. அப்புறம் பார்க்குறோம் ஓகே ரைட். சார் ஸ்பைன் ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன்ல சார். இப்போ அந்த இதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு ஊருக்கு போயிட்டுருக்கேன். அண்ட் 2 வாரமாக வீடியோ போட்டுக்க மாட்டேன். இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கே போயிருக்கேன். ஸ்டார்டிங்கில் 2 நாள் போனேன். அதுக்கப்புறம் 4 நாள் ஃபுல்லாக படுத்துட்டேன். வீட்டில் தான் படுத்து கிடந்தேன். சுத்தமாக முடியல, உடம்பு வந்து சுத்தமாக முடியலன்றதுனால வீட்டில் படுத்துட்டு இப்போ ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு கிளம்பிட்டேன் சார். இப்போ அப்படியே நம்ம ப்ரோ காற்றடிக்கிறதுக்காக வந்தார். அப்படியே என்ன போயிட்டு செம்மன்றது போயிடலாம்டா. வா போனா முடிஞ்சா அப்படியே போயிடலாமா? ஒன் சைட்லேவா ஏண்டா எதுக்கெல்லாம் தேவலாம்? அப்புறம் அங்கே வேற போயிட்டு இது அதனால 1 வேல போயிடுறது. ஸோ புவனகிரி உனக்கு காதில் எல்லாமே தப்பு தப்பா நீ அதே வெளப்பிலே இருக்க போல. இப்போ சோனி சைன் டீட்டானா வேற மாதிரி விழுவுறது. நல்ல வீட்டில் சொல்ல சைன் டீட்டானா வேற மாதிரி விழுவுறது. சிக்ஸ்னா வேற மாதிரி விழுவுது எனக்கு. சார் அதனால் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டுருக்கேன். அண்ட் ஸோ 2 நாள் அங்கே தான் இருப்பேன். அண்ட் மறுபடியும் வந்துடுவேன். காசு பண்ணிடுறான் யாருக்காக போகிறான் ஏன்டா. ஸோ இன்னொரு முக்கியமான அப்டேட் சார். இப்போ நம்ம வந்துட்டு இப்போது சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட கெரியரே என்னோட 16 நானும் என்னோட ஃப்ரெண்டும் என் கூட இருக்கான். அவனும் என் கூட இருக்கான். எங்களோட கெரியரே இப்போ நாங்கள் எங்களோட 16 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நாங்கள் எப்போ வெற்றி அடைகிறோன்ற ஒரு சேலஞ்சாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சீரீஸை வந்துட்டு இப்போலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் நம்மளோட இந்த சேனல் இல்லாமல் இன்னொரு சேனல் இருக்குது SA ப்ராடக்ட்னு சொல்லிட்டு, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்துட்டு லிங்க்கை கஸ்டமர் பண்ணியிருக்கேன் சார். ஸோ அதுவும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு டிஷர்ட் பிடிச்சிருக்கேன் தான் சார். டிஷர்ட் பிடிச்சிங்க, ட்ரெஸ் பிரிண்ட் பண்ணுறது, ட்ரெஸ் பிரிண்ட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு ரெசின் ஆர்ட்டு, ஃபோட்டோ ஷூட்டிங் பண்ணுறது, ஏதாச்சும் வேணும்னா இந்த சேனல்லே இல்லை அந்த சேனல்லே வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள் சார். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ட்ரை பண்ணி தரேன். அண்ட் ஃபுல்லாக ஃபுல்லி கஸ்டமைஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க சார் பண்ணி தரேன். ஆனால் எதிர்காலத்து மைக்கெலாம் தேவை நல்லா இருக்குது. நிறைய போட்டு வால்யூம் 200 வச்சுருவேன். எடிட்டிங்லாம் எல்லாமே எடிட்டிங்லாம் எல்லாம் இங்கே பழக்கையோட இருக்கும். இது இருக்குது எடிட்டிங்கில் மாற்றிடுவேன் எல்லாத்தையும். என்ன இருக்கு சாரியா என்ன ஏதோ சொல்கிறேன் பொருள் அது ரெசினாக்கு அந்த இது கீசைன் பிரிண்ட் பண்ணோம்ல கீசைன்லாம் அதில் பேர் போட்ட மாதிரி அதில் ரெசினில் பண்ணுவோம். அதில் கலர் ஊற்றி அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு இது டிஷர்ட் பிரிண்டிங்கு, அந்த இது பிரிண்ட் போடுறது, ட்ரெஸ் அடிக்கிறது, அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். கப்பில் பிரிண்ட் அடிக்கிறது, அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். வேணா சொல்லு எனக்கு என்ன அண்ணன் ஆர்டர் கொடுத்து பண்ணுற மாதிரி. இப்போ விசிட்டிங் கார்டு தான் சார் படிக்கணும். விசிட்டிங் கார்டு யாராவது எங்கேயாச்சும் தனியாக பேசி அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க எங்கே அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. விசிட்டிங் கார்டு எங்கே அடிப்பாங்க? மேலே அங்கே செந்தில் அடிப்பானுங்க. ஆனால் கேட்டு பார்க்கணும் எவ்வளோ ஆகும்னு தெரியல. அதுதான் பிரச்சனை. உக்காண்டில் காசு எடுத்துகிட்டு இருக்கேன் நான். அது இதுக்காக விசிட்டிங் கார்டுக்காக வச்சுருக்கேன். அங்கிட்ட கேட்குறேன். இப்போ இவர் வந்துட்டு இன்னொரு நைட்டு அம்மாட்டு சொல்லியிருக்காரு 4 நாள் உடம்பு சுத்தமாக முடியலன்னு படுத்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் அங்கே பஸ் ஸ்டாப் விட்டாச்சு. நான் அதுக்கு இப்போ போயிட்டா அங்கே உடம்புலன்னு படுத்துருக்கேன். வந்துட்டு நான் வந்து ஸ்கூல் போக விருப்பம்ல, அந்த சம்பாதிக்கிற மாதிரி ஸ்கூல் போக விருப்பம்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்சு போச்சு. அப்படின்னு அந்த எடுத்துக்கூடாது. இதில் போய் இல்லை ட்ரெயின் சரி அதான் பஸ் ஸ்டாப்பு. அதான் பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குது. அதில் நான் ஆஃபர் இருக்கேன். ஸோ யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே என்னோட இதை ஆரம்பிச்சேன் சார். இன்னும் யாருக்கும் போட்டு இது பண்ண ஒரு இதையும் கூட கொஞ்சம் கேட்கக்கூடாது யாருக்குமே அப்படின்ற ஒரு முடிவோட இருக்கேன். சரி ஓகே சார். இப்போ நான் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு இறங்கிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அப்படி முடிஞ்சால் நான் நல்ல வீடியோ எடுக்க பார்க்குறேன். ஓகே சார். இப்போ தான் சார்